நேர்களே, இன்றைய பொது ஜோதிட மற்றும் ஆன்மீக கேள்விகளில் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, தினமும் மாலை எனது அலுவலக பணிகள் முடிந்ததும் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு தான் எனது வீட்டுக்கு வருகிறேன். வீடு திரும்புவதும் குளிப்பது தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல விஷயங்களுக்கு சென்று விட்டு வீடு திரும்புவதும் குளிக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கேரளாலாம் நிறைய கோயிலுக்கு போனீங்கன்னா ஆண்கள் வந்து சட்டை இல்லாமல் தான் சாமி கும்பிடணும். ஏன் அப்படின்னா, ஏன் சட்டை போடக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது ஆண்களுக்கு பால் உறுப்புகள் கிடையாது. ஸோ அதில் வந்து ஆபாசம் கிடையாது. அதனால் ஆண்கள் வந்து சட்டை இல்லாமல் போகும் பொழுது அந்த கடவுள்களில் அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள், அங்கே இருக்கக்கூடிய நவரத்தின கற்கள், அங்கே பூஜை செய்யப்பட்ட விக்கிரகங்களுடைய பார்வை வந்து உடம்புல நம்ம படும் பொழுது நம்ம உடம்புல அந்த பிராணசக்தி, அந்த சக்தி, அதோட விசேஷ சக்திகள் அதிகமாக ஈர்க்கிறதுக்காக தான் அந்த மாதிரியே பண்ணுறாங்க கேரளாவில். தமிழ்நாட்டிலையும் கூட திருச்செந்தூரில் அந்த மாதிரி வழிபாடுகள் தான் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆதிபராசக்தி மேலூரத்தூர்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த சக்தி வந்து நம்ம மேலே படுது. இப்போ நான் என் மேலே தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா நான் ஒரு சட்டை போட்டிருந்தேன்னா நேரடியாக மேலே படாது, எனக்கு முகத்தில் மட்டும்தான் படும். இதுவே நான் சட்டை இல்லாமல் இருந்தேன்னா என்னுடைய வயிற்றுக்கு பகுதிகளுக்கு மேலே படும். வயிற்றுக்கு மேலுள்ள பகுதிகள் தான் அதாவது அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு பிரிஸ்க் எனர்ஜி, மூளைக்கு போகக்கூடிய அதிகமான நரம்புகளுடைய இருதயம் இருக்கிறது. இது போன்ற கல்லீரல், கணையம், இது போன்ற முக்கிய உறுப்புகள்லாம் இருக்குன்றதுக்காக தான் சட்டைக்கு மேலே அப்படி பண்ணுறாங்க. தொப்புளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பால் உறுப்பும் தொடையும் தான் இருக்குது. அங்கே வந்து முக்கியமான உறுப்புகள் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிலேருந்து எல்லாமே வயிற்றுக்கு மேலே தான். அதனால தான் அந்த உறுப்புகளுக்கு சக்தி வரணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. நீங்கள் அப்படி போயிட்டு வந்து தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த இப்போ டெத்துக்கு போயிட்டு வராங்க, இப்போ ஒரு கண்டலன்ஸுக்கு போயிட்டு இருந்தால் ஏன் குளிக்க சொல்கிறாங்கன்னா, அங்கே பேட் வைப்ரேஷன், நம்மளுடைய பேட் ரேடியேஷன்லாம் நம்ம மேலே படும், நம்ம உடனே அது குளிச்சா நம்மளை விட்டு போயிடணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வருவது என்பது ஒரு மங்களகரமான நல்ல விஷயம். அதன் பிறகு நீராடுவது என்பது தவறு. 2 முறை ஸ்நானம் செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்பினால் வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு அதன் பிறகு கோயிலுக்கு செல்லுங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இச்சிங்காக இருக்குது, நான் வந்து ஸ்வெட்டிங்காக இருக்குது, ஐ எம் வெரி ஹைஜீனிக் அப்படி இப்படின்னு சில பேர் இருப்பாங்க. காலைல உதற சாயங்காலம் உதற குளிப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கோயிலுக்கு போகாமல் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போங்க கோயிலுக்கு. இதுதான் என்னுடைய தனிப்பட்ட சஜஷன். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிகாசன். உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு 3 தகவல், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இது 3ல் ஏதாவது ஒன்று விட்டாலும் அந்த கேள்வி வந்து எங்களுடைய சிஸ்டம்லேயே வராது. 2வது, ஒரு கேள்வியை ஒரு தடவைக்கு மேலே மெயில் நிறைய தடவை அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டினை ஆகிடும், அது எங்கள் கைக்கு வராது. ஸோ இப்படி நீங்கள் அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமாக வரும் நாட்களில் பதில் சொல்வேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.